Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பீஸ் டிக்கி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க. இது ரொம்பவே ஒரு delicious and perfect-ஆன ஒரு டீ டைம் ஸ்நாக். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு பட்டாணி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிருங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த அரைச்சு வச்சிருக்கிற பட்டாணியை உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல கலந்து விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பட்டாணி வெந்து ரெடியா இருக்கு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா அதை ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு இப்போ நல்லா ஸ்மூத்தா மேஷ் ஆயாச்சு. ஸோ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போ உங்கள் கையில் எண்ணெயை தடவிட்டு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. அப்புறமா இந்த மாதிரி பேட்டி மாதிரி தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேட்டியும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பேட்டியாக உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான பீஸ் டிக்கி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த பீஸ் டிக்கி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.